டீமன் ஸ்லேயர்ல ஒரு பாவப்பட்ட கேரக்டர் யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா நிறைய பேர் ஒவ்வொரு ஆசிரியர் சொல்லுவீங்க, நிறைய பேர் யாரையோ சொல்லுவீங்க. பட் உண்மை என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா டீமன் ஸ்லேயர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் லவபிள் அண்ட் சேடஸ்ட் ஸ்டோரி கொண்ட ஒரே ஒரு ஆள் யாரு கேட்டீங்க அப்படின்னா அது ஆகஸ்டா தான். என்ன கேட்டீங்க அப்படின்னா ஆகஸ்டா மேல சில பேர் காண்டு இருக்கதான் செய்யும். நீங்க ஒரு அனிமையை வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த காண்டு உங்கள்ட்ட இருக்கும். பட் அவனோட ஆர்ஜின் அவனோட ஸ்டோரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க அவனோட ஃபேவரட்டா மாறிடுவீங்க. அதாவது அவனுக்கு ஃபேன் பேஸ கூட கிரியேட் பண்ற கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு ஆர்ஜின் ஸ்டோரி அவன்கிட்ட இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே டீமன் ஸ்லேயர்ல ஒன் ஆஃப் த மோஸ்ட் ட்ராஜடின்னு சொன்னா அப்படின்னா நிறைய பேர் இருப்பாங்க. பட் ட்ராஜடியே மொத்த வாழ்க்கைன்னு சொன்னோம் அப்படின்னா அதுல ஆகஸ்டா மட்டும் தான். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம ஆகஸ்டா ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அவங்க அப்பாக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருவான். பட் ஸ்டில் அவங்க அப்பா இழந்துருவான். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கைசா கூட சேர்ந்து ஒரு ஆனர்புல் லைஃபா வாழ சொல்லி நினைப்பான். அவன் பேரன்ஸை கூட சேர்ந்து வாழ ஆசைப்பட்டுப்பான். இது ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா அங்க இருக்க டோஜ ரைவலால சதைக்கப்படும். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மூஜான் நான் டீவனா மாற மாட்டேன்னு சொல்ற ஆகஸ்டா பிடிச்சு மாத்தி விட்டு அவனை போஸ்ட் பண்ணி மாத்தி விட்டுருவான். இதனால பார்த்தோம் அப்படின்னா அவன் யாரு அவனோட ஐடென்டிட்டி எல்லாத்தையுமே மறந்து யாரோ ஒருத்தன் போல தனக்குன்னு ஒரு அடையாளத்தை மறைச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பான். பட் ஸ்டில் ஆகஸ்டா இது வரைக்குமே ஒரு பொண்ணை கூட சாத்தது இல்ல. ஃபைனலா இவன் தனியே சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகஸ்டா கொய்கி கூட சேர்ற மாதிரி கட்டியிருப்பாங்க. இவன் மட்டும் சாக்ரிஃபைஸ் பண்ணல அப்படின்னா டாஞ்சரோட கீயோட ஜோலி பார்த்தோம் அப்படின்னா அங்கேயே முடிஞ்சிருக்க வேண்டியது.